ஏற்பட்ட உடனே என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து கதையில உட்காருவோம். ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. கதையில வந்து உட்காந்துட்டேன்னா என்ன ஆகும்னா, பாபம் போயிடுத்து, கதையில ருச்சி வந்துடுத்து. கதைக்கு ருச்சி வந்தோடனே வந்து கதையில உட்காந்துட்டேன். நீ இப்படி பாகவதம் கேட்கணும்னு ஒரு மணி நேரம் வந்து உட்காந்துட்டேன்னா புண்ணியம் விருத்தி ஆயிடுறது. என்ன ஆகும்னா, இப்படி ஒருத்தன் வந்து உட்காந்துட்டான்னா அவனுடைய ஹிருதயத்துல நீ கூப்பிடவே வேண்டாம், பகவான் வந்து உட்கார்ந்துன்றார். ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணி விதுனோதி சுகிருத்சதாம். திருப்பி இந்த எண்ணம் வராதா அப்படின்னா தீர்மானம் வராது. ஏன்னா நீ கதைக்கு வந்து உட்கார்ந்துட்ட, பகவான் வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு என்ன பண்றான்னா திருப்பி அந்த எண்ணம் வராத படிக்கு ஹிருத்யந்தஸ்தா அபத்ராணிங்கிற கெட்ட சக்தி, கெட்ட எண்ணங்கள் அது வராத படிக்கு பகவான் ஹிருதயத்துல இருந்து அதை விரட்டின்ண்டே இருக்கான். அவனுக்கு வேற வேலை இல்லையா. இப்படி ஒரு பக்தன் வந்து உட்கார்ந்துட்டான்னா அவன் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கெட்டதை போக்குறது தான் அந்த பகவானுக்கு காரியம். ஸ்திரமா அங்கே இருப்பார். கிருத்யந்தஸ்தா பத்ராணி விதுனோதி சுகிருத்சதாம். நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. இப்படி ஒருத்தன் கேட்டுட்டே இருந்தான்னா என்ன ஆகும்னா அவனுக்கு இந்த பக்தி சித்திச்சுடுது. இதுதான் இந்த பக்தி வரத்துக்கு உண்டான மார்க்கம். படிப்படியா கர்மாக்கள்ல இருந்து இப்ப பக்தி சித்திக்கிற பர்யந்தம் உள்ள இப்படி இருந்தா பக்தி எப்படி ஆகும்னா ஸ்திரமா சித்தி ஆயிடும் ஒரு பக்தனுக்கு. இதை கொண்டாடி இந்த மகரிஷிகளுக்கு சொல்லிவிட்டு இதற்கு நான் பதில் சொல்லணும்னா அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்ல, இதை அவர் சொல்லி முடிச்சார். உடனே அவ பார்த்தா இவர் சொன்ன பதில்லேருந்து அவ ஒரு 3 கேள்வி கேட்கிறான். பாகவதமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனசுல வாங்கிட்டாதான் புரியும். முதல்ல என்ன சொன்னேன்னா 6 கேள்விகள் கேட்டா. சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள் சத்ரயாக மத்தியத்துல 6 கேள்விகள் கேட்கிறான். இந்த 6 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லணும்னு அவர் சொன்னார். உடனே அவ கேட்கிறா என்ன பதிலாக சொன்னார்னா, வியாசாச்சாரியால் தன்னுடைய புத்திரருக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. அந்த சுகாச்சாரியால் கங்கா தீரம் சாபத்தினால ஓடி வந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணார். அந்த பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண காலத்துல கோடி ரிஷிகள் கேட்டா, அந்த கோடி ரிஷிகள் கேட்கிற காலத்துல நானும் ஒருத்தனாக இருந்து கேட்டேன், அந்த பாகவதத்தை உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு அவா சொன்னார். சூத பௌராணிகர் சொன்னார். இந்த பதில்லேருந்து அவா ஒரு 3 கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, சூத சூத மகாபாக வேதனோ வததாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவாஞ்சுகஹ கஸ்மின் யுகே பிரவருத்தேயம் ஸ்தானே வா கேன ஹேதுனா குதஸ் சஞ்சோதிதஹ கிருஷ்ணஹ கிருதவான் சம்ஹிதான் முனிஹி தஸ்ய புத்ரோ மகாயோகி சமதிங் நிர்விகல்பகஹ ஏகாந்தமதிருன்னூடஹ கூடோ மூடைவேயதே. 3 கேள்விகள் கேட்கிறோம். என்ன 3 கேள்விகள்னா, சூத்திர பார்த்து கேட்கிறா, இந்த வியாசாச்சாரியால் எத்தனையோ புராணங்கள் பண்ணியிருக்கார், எதனால இந்த பாகவதம் பண்ணார்? கஸ்மின் யுகே பிரவருத்தே, எதற்காக இந்த பாகவதத்தை பண்ணார், எப்பொழுது பண்ணார், அதனுடைய காரணத்தை நீங்க சொல்லணும். 18 புராணங்கள் பண்ண வியாசாச்சாரியால் எதற்காக இதை பண்ணார், எப்ப பண்ணார்? 2வது, சுகாச்சாரியால் நீங்க சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பிரம்மனிஷ்டர், ஞானி, வஸ்திரம் இல்லாம ஒரு இடத்துல கூட இருக்காத திகம்பரர். அப்பேற்பட்ட அந்த சுகாச்சாரியால் என்னமா அவ அப்பாட்ட வந்து சுகம் அத்தியாபயாமாசான்னு இந்த பாகவதத்தை கத்துண்டார். ஏன்னா அதற்குள்ளாரே ஒரு கேள்வி இருக்கு. சுகாச்சாரியால் அத்தியாயன கிரமத்துல கத்துண்டு கதை சொன்னார்னு நீங்க சொல்றேன். அதுலயே ஒரு விலட்சணம் என்னன்னா, ஞானியா இருந்தா துவைத்த புத்தி இருக்காது. இவர் ஞானின்னு நீங்க சொல்லிட்டு அவருக்கு துவைத்த புத்தியே இருக்கக்கூடாது. துவைத்த புத்தின்னா என்னன்னா, தான் ஒரு சரீரம், தனக்கு ஒரு அப்பா, அவர் ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்காரு, ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார், அந்த கிரந்தத்தை தான் அத்தியனம் பண்ணணும், அதை நம்ம கத்துக்கணுங்கிற எண்ணமே வராது. அவர் எப்படி இருக்காருன்னா, எய்தாப்புல நிற்கிறது மிருகமா, பக்ஷியா, பசுவா, ஸ்திரீயா,
ஸ்திரீபும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகேங்கிற எய்தாப்புல நிற்கிறது யாருன்னே தெரியாம இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் என்னமா வர அப்பாட்ட இந்த பாகவத்தை அத்தியன கிரமத்துல கத்துண்டார். துவைத்த புத்தி இருந்தா தானே கத்துக்க முடியும். எப்படி அவர் கத்துண்டார்? ஞானின்னேல எப்படி கத்துண்டார்? அதற்கு மேல பரீட்சித்துக்கு பிராமண சாபம் வந்ததுன்னு சொல்றேன். எப்பேற்பட்ட பரீட்சிதன்னா பாண்டவ வம்சத்துல பேரனாக பிறந்த வம்சம் இந்த பரீட்சித்து. பாண்டவாள் யாருன்னா பிராமணால தெய்வத்துக்கு சமமா வச்சு ஆராதனம் பண்ணக்கூடியதான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த பரீட்சித்துக்கு என்னமா பிராமண சாபம் வந்தது? இப்படி ஒரு 3 கேள்வி 6 கேள்விக்கு பதிலாக இவர் சொன்னதுலேருந்து இவா ஒரு 3 கேள்வி கேட்கிறா. உடனே அவர் சொல்றார், இதற்கு பதில் சொல்லும் வாயிலாக எப்ப பண்ணினார் இந்த வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தன்னா வாபரே சமணு பிராப்தே திருத்தீயே யுகபர்யே. துவாபர யுகத்தினுடைய கடைசியில பண்றார். கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்றார். எதற்காக இந்த பாகவதம் பண்ணினார் அப்படின்னா அவருக்கு ஒரு துக்கத்தினால இந்த பாகவதம் பண்றார். என்ன துக்கம் அவருக்குன்னா வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அவரும் ஒரு பகவத் அவதாரம் தான். அப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு 18 புராணங்கள் பண்ணியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய வியாசாச்சாரியாளுக்கு வேற என்ன துக்கம் இருந்தது அப்படின்னா அவருடைய புத்திரனான சுகாச்சாரியாள் விஷயமான ஒரு துக்கம் இருந்துதான். ஞானியான சுகாச்சாரியாள் பிறந்ததுலேருந்து இப்படி இருக்கார். அந்த சுகாச்சாரியாளுக்கு ஒரு பூனலை போட்டு இப்ப பிறந்ததுலேருந்து இந்த குழந்தை பேசல, சரி ஒரு பூனலை போட்டு வைப்போன்னு பூனலை போட்டார். பூனலையும் அவுத்து தூக்கி எறிஞ்சுட்டு இந்த சுகாச்சாரியால் போறார். வஸ்திரம் இல்லை, ஞானி. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்றார், அவர் பின்னாடியே ஓடி போறார். தன்னுடைய புத்திரனை நோக்கி ஓடி போறார். எம்பிரௌரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதராஜுகாவா. தன்னுடைய புத்திர சோகத்தினால கத்திண்டே போறார். புத்திரேதி தன்வயதயா புத்ரா புத்ரா புத்ரான்னு அப்படி கத்திண்டு போறார் வியாசாச்சாரியால். போற காலத்துல சுகாச்சாரியாளுக்கு எதுவுமே தெரியல. அவர் தான் முன்னாடியே சொல்லியாச்சு, அவர் ஞானின்னு சொல்லியாச்சு. ஈத்தாப்புல நிக்கிறது யாருன்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் அப்படி காடுகள்ல ஓடின்னு இருக்கார். ஓடுற காலத்துல பார்த்தா ஒரு நதி தீரத்துல தேவலோகத்து அப்சரச ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. வஸ்திரத்தை கரையில வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாவா. சுகாச்சாரியால் இப்படி கவனம் வரத பார்த்தோன்னே ஞானி வர. இந்த ஞானியை திரும்ப நம்ம எப்ப பார்ப்போம்னு தெரியாது. அதனால கிடைச்சம்போது இவரை நமஸ்காரம் பண்ணிக்கணும், சேவிச்சுக்கணும்னு உடனே என்ன பண்றா, வஸ்திரம் இல்லை அது கூட அவளுக்கு தெரியல. இந்த ஞானியை போய் சேவிக்கிறாளாம் சுகாச்சாரியால. அவருக்கு எப்படி இருக்காருன்னா அவருக்கு எய்தாப்புல மரம் இருக்கா செடி இருக்கா எதுவுமே தெரியல. நிக்கிறது ஆனா பொண்ணான்னு கூட தெரியல. அப்புறம் இவன் நமஸ்காரம் பண்ணது எப்படி தெரிய போறது? அவர் போயிட்டே இருக்கார். நமஸ்காரத்தை ஏத்துக்க கூட இல்லை, போயிட்டே இருக்கார். அவர் போன பாதையை பார்த்து இந்த ஸ்திரீகள்லாம் கைகூப்பி அப்படி பார்த்துட்டே இருக்கா அந்த பாதையை. பின்னாடி இவர் ஓடி வந்துட்டு இருக்கார். வியாசாச்சாரியால் புத்திரேதி தன்வயதயா புத்ரா புத்ரான்னு கூப்பிட்டு வரார். அவர் கேட்கல, ஆனா அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அதற்கு பதில் சொல்றதாம். தரவோ பினேதுகு. ஏன் மரங்கள்லாம் எதற்கு பதில் சொன்னதுன்னா அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே ஒண்ணுதான் சுகாச்சாரியாளுக்கு. ஏன்னா அவர் சர்வத்திர சமதரிசனகான பகவானை எல்லா இடத்துலையும் பார்க்கிறார். அவர் பதில் சொல்லல, தான் பதில் சொல்லுவோன்னு அந்த மரங்கள்லாம் என்னன்னு பிரதிவச்சனம் கேட்கிறது. புத்திரேதி தன்வயதயா தரவோ பினேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. இப்படி வியாசாச்சாரியால் கூப்பிட்டுண்டே வர. தூரக்க பார்த்துட்டோம் அந்த ஸ்திரீகள். பின்னாடி வியாசாச்சாரியால் வரத. ஆஹா, வியாசாச்சாரியால் வரார்னு தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டு வஸ்திரத்தை எடுத்து கட்டிட்டு தரிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட நின்னாள். வியாசாச்சாரியாளுக்கு இது ஒரு துக்கத்தை கொடுத்தது. லோக விலட்சணமா இருக்கு நீங்க பண்ற காரியம். இதை கேட்கவே கேட்கிறார் அவர். நீங்க பண்றது லோக விலட்சணம்.
ஏன்னா என்னுடைய பையனான சுகாச்சாரியால் யுவா, அப்பேற்பட்ட அந்த யுவாவை பார்த்துட்டு நீங்க வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணேன், ஒளிஞ்சுக்கு கூட இல்லை, வஸ்திரம் இல்லாம நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறேன். ஆனா நானும் வயசானவன், என்னை பார்த்து நீங்க முன்ன பின்ன இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனா என்னை பார்த்து நீங்க எப்படி நிக்கிறேன்னா வஸ்திரத்தையும் கட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் மரத்துக்கு பின்னாடி லஜ்ஜையோட ஒளிஞ்சுக்கிறேன். யாரை பார்த்து லஜ்ஜையோடு இருக்கணுமோ அவரை பார்த்து லஜ்ஜப்படலை. நீங்க லஜ்ஜப்படாம இருந்தாலும் தப்பு இல்லைங்கிற என்னை பார்த்து நீங்க லஜ்ஜப்படுறேன். இது என்னை பரிபவப்படுத்துறது போல இருக்கே. அதுவும் இல்லாம நீங்க மரத்துக்கு பின்னாடி வேற போய் ஒளிஞ்சுக்கிறேன். இது என்ன பரிபவப்படுத்துவது போல இருக்கேன்னு கேட்க உடனே அந்த ஸ்திரீகள்லாம் சொல்றா, நீங்க சொல்றதுலயே ஒரு பதில் இருக்கு. ஏன்னா அவர் ஞானி, இதை கேட்க தெரியல, நீங்க கேட்டேலே அதனாலே நீர் அஞ்ஞானி. இதை கேட்க தெரியாம அவர் போயிட்டே இருக்காரு, அதனாலே அவர் ஞானி. ஏன் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நின்னோன்னா பதில் அதுலயே இருக்கு. அவர் ஞானிங்கிறதுனால நமஸ்காரம் பண்ணோம், அப்படியே நின்னோம். நீங்க இதை கேட்கிறேன் பார்த்தேலா, இதனாலேயே நமஸ்காரத்தை பண்ணிட்டு வஸ்திரத்தை கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு லஜ்ஜப்பட்டு வெளியில போய் நிற்கிறோம், மறைஞ்சு நிற்கிறோம். அதுலயே அதுல பதில் அடங்கி இருக்கு. என்னதான் பகவானா இருந்தாலும் இவா சொன்ன பதில் அவருக்கு ஒரு மனசுல ஒரு துக்கத்தை கொடுத்துடுது. இது மட்டும் இல்லை, இது லௌகீகமா உள்ளது. முன்பே சொன்னது போல அவர் பகவத் அவதாரம் எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் தான் பண்ண வேண்டியதுல மீதி இருக்குன்னு நினைச்சார், ஏதோ ஒரு சேஷம் இருக்கு அப்படின்னு அவதார விஷயமாக ஒரு நினைப்பு இருந்தது அவருக்கு. அதுவும் மனசுல ஒரு வருத்தம், லௌகீகமான ஒரு வருத்தம், பாரமார்த்திகமான ஒரு வருத்தம், ரெண்டு வருத்தமும் சேர்ந்து இப்படி இருக்கிற காலத்துல நாரதர் வரார். திரிலோக சஞ்சாரிங்கிறதுனால வந்து கேட்கிறார், என்ன வியாசரே, என்ன துக்கம் உங்களுக்கு, ஏன் நீங்க வருத்தப்படுறேன்னு கேட்க, அப்ப சொல்றார், எனக்கு புத்திரன் இது போல கூப்பிட்டேன், இது போல நடந்த சம்பவத்தை சொன்னார், அது ஒரு துக்கம். அது இல்லாம ஏதோ வேற ஏதோ ஒரு துக்கம் என்ன கஷ்டப்படுத்துறது. என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா 18 புராணங்கள் பண்ணியிருக்கார், பாரத பஞ்சமோ வேதான மகாபாரதத்தை பண்ணியிருக்கார், வேதங்களை பிரிச்சிருக்கார், இது போல பல காரியங்களை பண்ணியிருக்கார். அதுல எல்லாம் எனக்கு சந்துஷ்டி ஏற்படலை, ஏதோ ஒரு துக்கம்னார். உடனே இந்த நாரதர் எடுத்து கொடுக்கிறார், நீங்க எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்க பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் பண்ணுங்க. மித்த கிரந்தங்கள் எப்படி இருக்குன்னா கதையினுடைய பலத்தை சொல்லுவது போல இருக்கே தவிர பகவானுடைய பெருமையை சொல்லுவது போல நீங்க கிரந்தங்கள் பண்ணல. மகாபாரதம் நீங்க பண்ணியிருக்கேன். எந்த கதைன்னா 2 பேருக்குள்ள யுத்தம். இன்னும் வியக்தமா சொன்னோம்னா 2 பங்காளிகளுக்குள்ள உள்ள ஒரு சண்டை, அண்ணா தம்பிகளுக்குள்ள ஒரு சண்டை. என்ன சண்டைன்னா சொத்துக்கு உண்டான ஒரு சண்டை, பணம் ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு சண்டை. அந்த சண்டைய உடைய கதையை தான் நீங்க விஸ்தாரமா எழுதியிருக்கேன். நீங்க அதுல பகவானுடைய குணத்தை சொல்லாம இல்லை, ஆனா அதுக்கு பிராதானியம் கொடுத்து சொல்லல. நீங்க அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க. உங்களுடைய அவதார காரியத்துல அது ஒண்ணு பாக்கி இருக்கு. ஏன்னா மகான்கள்லாம் எந்த கிரந்தத்தை எடுத்துப்பா அப்படின்னா பகவத்குணம் எதுல பிரதானமா இருக்கோ அந்த கிரந்தத்தை தான் மகான்கள்லாம் எடுத்துப்பா. நீங்க எப்படி கொடுத்து பண்ணியிருக்கேள் கிரந்தம், எந்த பிராதானியம் கொடுத்து பண்ணியிருக்கேள்னா யதா தர்மாதயச்சார்த்தாக முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாக்கியனுவர்ணிதா. எத்தனையோ ராஜாக்கள் பேரு புஸ்தகமே இல்லாம நோட்ஸே இல்லாம சொல்லியிருக்கேன் தர்மத்தை. யதா தர்மாதயச்சார்த்தாக பல கதையை வர்ணிச்சிருக்கேன் நீங்க, ஆனா பகவத்குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து வரல. ததா வாசுதேவஸ்ய மகிமாக்கியனுவர்ணிதா. அதனால அதற்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த கிரந்தத்தை தேடி 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 போய் மகான்கள்லாம் பாப்பா, அதை தான் எடுத்துப்பா. எப்படின்னா தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா
யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானியதி ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. எந்த கிரந்தத்தை மகான்கள்லாம் எடுத்துப்பான்னா தத்வாக் விசர்கா ஜனதாக விப்ளவா. ஒருத்தருக்கு பக்தி மேலிட்டு இருக்கு, அவருக்கு வர்ணிக்க தெரியல, பக்தி பூர்ணமா இருக்கு, ஆனா அவருக்கு சப்தமோ தாத்துவோ ஒரு சம்ஸ்கிருதத்துல உள்ள ஒரு எதுவுமே சம்ஸ்கிருதமே தெரியல, அப்படி பண்டிதன் இல்லவன். அவன் பகவானை வர்ணிக்கணும்னு நினைச்சு வர்ணிக்கிறான், அதுல தப்பு இருக்கு, தவறு இருக்கு, சரியான ஒரு பதம் இல்லை, எதுவுமே சரியா இல்லாம போனாலும் அப்படி ஒருத்தன் ஒரு பக்தியோட ஒரு கிரந்தத்தை பண்ணான்னா, ஒரு ஸ்லோகத்தை பண்ணா கூட மகான்கள் அதை தான் எடுத்துப்பாள். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுடைய கிரந்தத்துல சம்ஸ்கிருதத்துல பிழையேன்னு யாரும் சொல்ல முடியாது, அப்பேற்பட்டதான ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்கான், அதை மகான்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டான். வித்யக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தம் இருக்கு, இன்னொருத்தர் பகவானுடைய குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து தப்பு தப்பா பண்ணியிருக்கான். எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத், அது அபத்தமா இருந்தா கூட மகான்கள் அந்த தான் எடுத்துப்பா. ஏன்னா அதுல பக்தி இருக்குங்கிறதுனால, பகவானுடைய குணம் இருக்குங்கிறதுனால அதை தான் எடுத்துப்பா. நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானியது, அதை தான் மகான்கள் கேட்பா, கானம் பண்ணுவா. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அதனால அப்படி ஒரு கிரந்தத்துக்கு நீங்க பிராதானியம், அந்த பகவத் குணத்துக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கோ. அப்படி பண்ணேன்னா அதுதான் வேணும். அந்த பக்தி என்ன பண்ணணும்னா நைஷ்கர்மியமபி, இந்த பகவன் நாமா என்ன பண்ணும், நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ச்சிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதப் புனஷஸ்வத பத்ரமீஸ்வரே அச்சார்பிதம் கர்ம யதப்யகாரணம். எல்லாம் எதற்காக பிரயாசப்படுறோம்னா நைஷ்கர்மிய பாவம் சித்திக்கணும். எதற்காக இவ்வளோ கஷ்டம்னா, கடைசியில ஒன்றும் இல்லாம சந்நியாச மார்க்கத்தில் எப்படி இருக்காளோ அது போல ஒன்றும் இல்லாம போறதுக்காக தான் இவ்வளோ கர்மாக்கள், அது சித்திக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். அச்சுத பாவவர்ஜிதம், பகவத் பக்தி சித்தியாகும். நீங்க அதுக்கு பிராதானியம் கொடுத்து ஒரு கிரந்தத்தை பண்ணுங்கோ. அப்படி நீங்க பண்ணினேன்னா அது உங்களுக்கு சிரேஷ்டத்தை கொடுக்கும். இன்னைக்குமே லோகத்துல உதாரணம் கொடுத்து சொன்னாதான புரியும். இப்படி பகவத்குணம் ஒருத்தனை உயர்த்தும்னு நான் வாக்குல சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதுக்கு உதாரணம் யாருன்னா நான் தான். இன்னைக்கு நீங்க வந்த போது எனக்கு என்ன பண்றேன், அர்க்யவாத்திய ஆச்சமணியம் கொடுத்து இந்த ஆசிரமத்துக்கு உள்ள கூப்பிட்டு எனக்கு ஆசனம் போட்டு உட்காத்தி வைக்கிறேன். யாருன்னு கேட்டா திரிலோக சஞ்சாரி, நாரதர், தேவரிஷி எல்லாம் சொல்றேன். ஆனா பூர்வ அவதாரத்துல நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒரு தாசி புத்திரன். நான் இந்த ஜென்மால இப்படி நாரதரா இருக்கேன்னா காரணம் யாருன்னா அந்த பகவான்கிட்ட நான் பண்ண பக்தி, அந்த பகவத் குணம் தான் என்னை இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. வெளியில உதாரணம் சொல்ல வேண்டாம், நானே அதற்கு உதாரணம். அகம் புராதீத பவே பவம் அதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவீக்ஷதாம். பூர்வ அவதாரம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை நான் கதையை சொல்றேன் கேளுங்கோ. அந்த அவதாரத்துல நான் ஒரு தாசி புத்திரன். எங்க அம்மா யாருன்னா ஒரு வேலைக்காரி. அக்ரஹாரத்துல முழுக்க வேலை செஞ்சுதான் எங்க அம்மா என்னை காப்பாத்தின்னு இருந்தா. அவளுக்கு குழந்தையாக பிறந்தேன். சின்ன வயசுலயே அப்பா போயிட்டா, எங்க அம்மா தான் என்னை காப்பாத்தினா. தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம். 10 இடத்துல வேலை பண்ணி தான் எங்களுடைய பயத்தை நாங்க ஜீவனம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்துல எங்க ஊருக்கு சாதுர்மாசியத்தை அனுஷ்டானம் பண்ணுவதற்காக பல ரிஷிகள் வந்தா, பல மகான்கள் வந்தா. நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சிஸ்ரூஷமானே பிராவி. அவளுக்கு சிஸ்ரூஷ பண்றதுக்கு இந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து எங்க அம்மாவை நியமனம் பண்ண. எங்க அம்மா தனியா போக மாட்டா, எங்க போனாலும் 5 வயசு குழந்தையான 3 வயசு குழந்தையான என்னை தூக்கிட்டு தான் போவா. குழந்தையா இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்னா